ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகேஷ் பிளேஸ். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிளாக் ஃப்ரூட் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க உள்ள கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான ஆனில் போட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், நான் வந்து வீடியோ போகிற ஷெட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இனிமேட்டு இந்த ஷெட்டில் தான் இனிமேட்டு வீடியோ வரும். மண்டே ஈவினிங் 6:15 வந்து ஈவினிங் 6:15 வந்து வேறு ஏதாவது ஒரு கேம் வரும். இந்த மண்டே வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வரும்போது, அடுத்து வெனஸ்டே வந்து பிளாக் ஃப்ரூட் கன்ஃபார்ம். வெனஸ்டேனாலே பிளாக் ஃப்ரூட் தாங்க. எல்லா கேமே வந்து ஈவினிங் 6:15 தான் எல்லா கேமே வரும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைடே வந்து என்ன கேம்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் டிசைட் பண்ணல. அது நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்றுங்க, நான் வந்து ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே பாருங்கள் ஐஸ் கிடச்சிது. நான் ரோல் பண்ண ஃபுட்டேஜ் வேணால் இங்கே வேணால் ஆட் பண்ணுறேன். எங்கேயாவது இந்த இடத்துல வேணால் ரோல் பண்ண ஃபுட்டேஜ் வேணால் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ ஐஸ் சாப்பிட்றேன். ஏன்னா ஐஸ் செம்மையாக இருக்கும். ஓகே, தெரியாமல் ஸ்டோர் கொடுத்துட்டேன். ஐஸ் அப்போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, ஓகே, வாங்க சாப்பிட்றேன். ஆனால் இப்போ ஐஸ் சாப்பிட்டதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம வந்து ஃப்ரூட் மெயின் தானே. நம்ம ஃப்ரூட் மெயினாக இருக்கணுமா, இல்லைனா வந்து ஸ்வாட் மெயினாக போகுமா, இல்லைனா ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணணுமான்னு தெரில எனக்கு. சரி, நம்ம வந்து இப்போதைக்கு காம்பேக்டே யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் காட் ஹியூமன் வேறு எடுக்கணும். அதுக்கு நம்ம இப்போத்துலேருந்து ஃபைட்டிங் ஸ்டைலை டெவலப் பண்ணணும். அதான் நான் இப்போ டார்க் ஸ்டெப் வந்து இப்போவுமே டார்க் ஸ்டெப் வாங்கி அதை டெவலப் பண்ணுவோம். இல்லை ஐஸ் யூஸ் பண்ணுவோம், என்ன பண்ணுறேனே தெரியல. சரி, அப்போ செகண்ட் வந்து நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து கோடு போடுவோம். கோடு எல்லாம் போடுவாங்க புது இதில். கோடு வந்து இதில் எங்கேயா போய் போடுவாங்களா? இதில் போய்ட்டு ப்ரீசெட் கோடை போட்டு நம்ம ஃப்ரூட் சாட்ஸுக்கு மாறிக்கலாம். இந்த கோடு தான் நினைக்கிறேன், மறந்துட்டுங்க. கோடு கரெக்டாக ரெடி உண்டு. ஆனால் நம்ம ஸ்டார்ட்ஸ் இப்போதைக்கு ரீஃபண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்கும், 100 இருக்கா, அதில் ஒரு 100 தூக்கி பிளாக் ஃப்ரூட்டுக்கு போடு. 27 மீலைக்கு பேலன்ஸுக்கு 20 டிஃபென்ஸு. ஓகே கைஸ், நம்ம இப்போதைக்கு நம்மளோட ஸ்டாட்ஸ் வந்து இப்போதைக்கு இதுதான். சொல்லிக்க வாங்க போகலாம் வேகமாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ எப்படி போடுறேன். அதுக்கப்புறம் போன தடவை வீடியோ போடும்போது டைம் லாப்ஸில் போட்டுறேன். அவங்க இருக்கா அதேமாதிரி இந்த வீடியோ டைம் லாப்ஸில் போட்டுறேன். அப்புறம் நான் வந்து இப்போ 75 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே கிராவிட்டி கிவ்அவே ஹாஸ்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் அந்த கிவ்அவே மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. அவங்க யூசர் நேம் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்க ஷார்ட்ஸில் போய்ட்டு உங்கள் யூசர் நேமை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கூகுளில் போய்ட்டு ஏதோ ஒரு நம்பர் கேட்பேன். அது எந்த நம்பர் சொல்லுதோ அந்த நம்பரில் இருக்க கமெண்ட்டுக்கு போய்ட்டு கொடுத்துருவேன். இதே நம்மளுக்கு இது செஃப் அன்லாக் கேட்டான்னு நினைக்கிறேன். செஃப் ஒன்று 5 லெவல் இருக்கும். இப்போ வரைக்கும் பைரட்ஸே பண்ணிகிட்ருக்கலாம். வேறு நமக்கு ஒன்று எஃப் ஒன்று அன்லாக் ஆகலை. ஆனால் எஃப் காட்டுதிங்க பாருங்கள். எஃப் நமக்கு ஒன்று அன்லாக் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து ரைடு பண்ணி தான் எஃப் அன்லாக் பண்ணணும். நல்ல விஷயம்னா இவங்களால் நம்மளை அடிக்க முடியாதுங்க. நம்ம எலிமெண்டல் ஃப்ரூட் யூஸ் பண்ணாலே இவங்களால் நம்மளை அடிக்க முடியாது. நல்ல விஷயம் தான். பவுண்டியா அதுக்குள்ளே இங்கே ஃபஸ்ட்டிலே பவுண்டி எடுக்கணுமா? காம்போ போடுவாங்க. போர் மேல் ப்ரோ 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 எங்கே ப்ரோ ஓடுறீங்க, எங்கே ப்ரோ இங்கே ராக்கெட் வச்சு நல்லா போட்டு நொறுக்குறாங்களே நம்ம. எங்கே ஓடுறேன் இன்னும் ஒரு அடி, அவ்வளோதான், சேர்த்துட்டாங்க. 189 பவுண்டி கொடுத்துருக்காங்க. இந்தமாரி பவுண்டியர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம அவ்வளோதான். 30 மில்லியன் பவுண்டி ரீச் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் நம்மளுக்கு. சரி, வாங்க இப்போதைக்கு நம்ம இந்த குஸ்ட்டை பண்ணுவோம். இவங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பைரட் குஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளை அடிப்பாங்க, இப்போ நம்மளை அடிக்கவே மாட்டிக்காங்க. நைஸாக அங்கே சைடில் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தான் பையன். போய் கொண்டுட்டேன். சரி, நம்ம ஸ்டாட்ஸ்லாம் பிளாக் ஃப்ரூட்டுக்கே போடுவோங்க. நான் ஐஸ் லெவலப் பண்ணுறது சூப்பராக இருக்கான். நம்ம அப்புறம் 34,000 நினைக்கிறேன் நம்மளுக்கு காசு ஸ்பின் பண்ணுறது. நம்ம காசு சேர்த்து ஸ்பின் பண்ணிட்டே இருக்கலாம் விடாமல். சரி, ஓகே, இப்போ இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக கிரைண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். கைஸ், அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு சீல மித்திக்கல் ஃப்ரூட்டே எடுக்காது. ஏன்னா மித்திக்கல் ஃப்ரூட்டை மாஸ்டரி பண்ணுறதுக்கு டைம் ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சீக்கு வந்து மேக்மா, ஐஸு இல்லை லைட்டு, புத்தா கூட யூஸ் பண்ணலாம். இந்த 4 ஃப்ரூட்டில் எந்த ஃப்ரூட் கிடச்சாலும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளேடு கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ சொல்லிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு கமான் அப்படின்னு
நம்மளை பார்த்து ஏதோ பேர்ட் அவுட் பேசியிருக்கான், அதான் அது ரீஃப்ரேஸ் பண்ணி கமாண்ட் போட்டிருக்கான். நாங்கள் குவிஸ்ட்டு முடிஞ்சது கூட தெரியாமல் உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே விளாண்டுட்ருக்கேன். அப்புறம் நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னேன், நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் என்னால் ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்றைக்கி ஈவினிங் வெளியே போகிறேன், அதனால் அதுக்கு முன்னாடியே படிக்க உட்காரணும். இப்போ இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரைடேக்கு வந்து ஒரு கேம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 2 ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துருக்கேன், இன்னும் ஒரு 3 ஷார்ட்ஸ் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காந்துருவேன். அப்புறம் படித்து முடிச்சோடனே வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வந்து டைம் இருந்து எல்லா வீடியோவும் எடிட் பண்ணி ஷெடியூல் அந்த இதில் போட்டு விட்ருவேன். இப்போ ஷெடியூல் போட முடியுமானே தெரில. கரெக்டாக அந்த டைம் பண்ணி வீடியோ தானாக போஸ்ட் ஆகும்ல, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரில, பார்க்கலாம். வெளியே போய்ட்டு வரதே எவ்வளோ 9 மணிக்கிட்ட தான் வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு நினைக்கிறேன். 6:30 வெளியே போய்ட்டு 9 மணிக்கிட்ட வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு நினைக்கிறேன், தெரில. படிக்க வேறு செய்யணும். சரி பார்த்துக்கலாம் வாங்க. இப்போதைக்கு நம்ம கிரைண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் மறக்காமல் நம்ம வந்து அடுத்து என்ன கேம் போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுருங்க. வேறு ஏதாவது ஹாரர் கேம் இல்லை ரோப்ளாக்ஸே கண்டினியூ பண்ணுமா இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்கள். அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரில. நான் மைக் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், அது 22 ஆகஸ்ட்டு தான் வரும்னு போட்டிருக்கு. 22 20 தான் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் சூப்பராக இருக்கும். சரி ஓகே வாங்க. இப்போ ஸ்ட்ரைட் கிரைண்டிங் தான், விடாமல் கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவு கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஓகே வாங்க. ஆனால் ஃப்ரைடே என்ன கேம் போடுறது எனக்கு 3 வரைக்கும் தெரில. நீங்கள் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் நான் கேம் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து மண்டே போட போகிற வீடியோலையும் இப்போ இந்த பிளாக் ஃபுட் வீடியோலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரைடே என்ன கேம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏற்கனவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவே போட்டுடுறேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்னா நீங்கள் சொல்கிற கேமை வந்து எடுத்து போடுறேன். ஆனால் நீங்கள் என்ன கேம் சொல்லணும் நான் கன்ஃபார்ம் இந்த வாரம் போனோன்னா அடுத்த வாரம் கன்ஃபார்ம் போட்டுருவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன கேம் போடணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் கிரைண்ட் அடிக்கிறது பார்த்தா எரிச்சலாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது. ஃபுல்லாக வீடியோ டைம் லேப்ஸ்லேயே போட்டால் வீடியோ ஓடவே ஓடாது, அதான் யோசிச்சுட்ருக்கேன். சரி வாங்க இப்போதைக்கு நம்ம எப்படியே கிரைண்ட் அடிப்போம். டைம் லேப்ஸில் போடலாம், அப்படியே நான் கிரைண்ட் அடிக்கிறேன். எனக்கு லைவ் பண்ணணுன்னு தான் தோணுது, ஆனால் வந்து எப்படி வெறும் 61 பேர் தான் இருக்காங்க. 61 சப்ஸ்கிரைபர் வச்சு எப்படி லைவ் போடுறது. ஒரு 10K அப்புறம் கைஸ் நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர்லேயே 1.5K சப்ஸ்கிரைபர்லேயே வந்து கிட்ஸுனே கிவ்அவே வந்து ஹாஸ் பண்ண போகிறேன். அதுக்காண்டி எல்லாம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க, வீடியோவை லைக்கும் பண்ணிடுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க. சரி நம்ம இப்போ பண்ண போகிற கிறிஸ்டன் நமக்கு வந்து 55 லெவல் போயிடும். ஏன்னா நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க கொள்ளலாம் வேகமாக இவங்க எல்லாரும். நம்ம வந்து அங்கே ஸ்னோ ஐலாண்டு போனோடனே ஃபஸ்ட்டு இதை வாங்கணும், வாங்கணும் ஹாக்கி. நமக்கு ஹெல்ப் பண்ணும், கிரைண்டு பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹாக்கி வாங்கணும். அப்புறம் 200 லெவல் போனோடனே சேபர் குஸ்ட்டை வர முடிக்கணும். சேபர் குஸ்ட்டை முடிச்சுட்டு 7.5 தான் நினைக்கிறேன். 7.5 லேக் சேர்த்து இன்ஸ்டன்ட் வீட்டு வாங்கணும். இந்த பையன் நம்மளை காம்பேட்டில் இருக்கான். பறந்துட்டான். ஏர் ஜம்ப் வேறு வாங்கணும் பார்த்தீங்களா. ஏர் ஜம்ப் இப்படி மறந்தேன் நான். பிபி ஆன் பண்ணுறாங்க. என்னோடய மெயின் அக்கௌண்ட் பவர் தெரியாமல் பிபி ஆன் பண்ணுறான். ஆனால் பிபி எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியாமல் வேறு ஆன் பண்ணிட்டான். இது வேறு ஐஸை வேறு கூடுறமாக பஃப் பண்ணியிருக்காங்க. வேறு மேலே நம்மளால் வீமோ ஏரில் கூட யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல ஐஸை. அதான் ஐஸ் இப்போ ரொம்ப ஓவர் பவர்ட் ஆகிட்டு. ஹேக்கர் தானே நான் எனக்கு பார்க்க அவன் ஹேக்கர் மாதிரி தான் தெரியுங்க. வா உன்னை இப்போ கொல்ல மாட்டேனே. நான் இப்போதைக்கு அவன் பக்கத்துலேயே போகிறது கிடையாதுங்க. நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். நம்ம வந்து இப்போதைக்கு இதுதான் இது செஃப்பு கொள்வது நம்மளோட வேலை கிடையாது. ஆனால் செஃப்பை கொள்ளணும்னு தோணுது. சரி வாங்க நம்ம இப்போதைக்கு இவங்களே கொள்ளுவோம். நம்ம இந்த குஸ்ட்டை முடிச்சு வரைக்கும் வெயிட் பண்ணாலும் நான் வந்துடுவேன். சீக்கிரமாக இந்த குஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக செஃப்பை போவோமா இல்லை சர்ற மாதிரி செஃப்பை போய் கொள்ளுவோமா. சரி வாங்க செஃப்பை கொஞ்சம் வந்து டேமேஜ் பண்ணி நம்மளுக்கு சும்மா ஏதாவது விட்டாது கிடைக்குமே. நம்ம எங்கே பவுண்டி கிடச்சிருக்கு 1375 பவுண்டி ஃபார் கில்லிங் ஏ பாஸ்.
எப்பா இவ்வளோ வண்டி பவுண்ட் வச்சு என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. வாங்க இப்போதைக்கு வாங்க வாங்க வாங்க. எங்கேப்பா தம்பி ஓட்டுறீங்க? வாங்க ஈஸி. செத்துக்குவோம். நீங்கள் எத்தனை பேர் இவன் ஒருத்தன் தானே, இவங்க அப்புறம் செஃப் ஆனாக்கா ஆயிடுவான். இங்கே வந்துட்டியான் செத்துப்போ. செஃப் தானே. நம்ம வந்து இந்த லெவலில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு 100 லெவல் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் பிளாக் ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கிரைண்டிங்லேயே போட்டால் யாருமே வீடியோ பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காதுங்க. செஃப் வந்து திரும்பி ரீஸ்பான் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குது? 5 நிமிஷம் ஒரு செஃப் கொண்டது திரும்பி ரீஸ்பான் ஆகிறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 5 நிமிஷம் சர்வர் மாற்றி கொள்ளுவோமா? சரி ஓகே வாங்க சர்வர் மாற்றி நம்ம கொல்லிட்டுருப்போம். பிளேயர்ஸ் கம்மியாக சர்வராக பார்த்துக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டிங் பண்ணுறேன். ஆஃப்லைனில் முடிஞ்சால் ஒரு 100 லெவல் ஏற்றி வைக்கேன். அந்த மாதிரி அடுத்த வரும்போது ஒரு 200 லெவல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை என்னன்னு தெரில. குவிஸ்ட்டு பண்ணுறதுலாம் வந்து நான் இதில் ஆன்லைனில் தான் இது வீடியோவில் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து வெறும் கிரைண்டிங் மட்டும் போட்டால் அவங்க யாருக்குமே பிடிக்காம போயிடும். இந்த மாதிரி குவிஸ்ட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் கேம் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு தான். சரி ஓகே வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து டெசர்ட் ஐலாண்ட் முடிச்சு ஃப்ரோசன் ஐலாண்ட் போயிடுவோம்னு நினைக்கிறேன். இது வேறு அது ஈகுளும் நர்ஃப் பண்ணிச்சு பஃப் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போதைக்கு இருக்க ஈகுள் வந்து செம்மையாக இருக்குங்க. ஈகிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ இருக்க ஈகிள் செஃப் என்ன இங்கே இருக்கான்? யார்தான் இவங்க செஃப்பை போட்டு நீங்கள் இங்கே விட்டுட்ருக்காங்க? சமயக்காரன் பயலுங்க கொண்டுட்டான். வெட்டிட்டான் வந்து நம்மளை ஒரே வெட்டு. போ எங்கே இருக்கா செஃப் வேற ஆரியோ? இவங்களாம் லைட் யூஸ் பண்ணுறான். இந்த லைட் யூஸராக இந்த செஃப்பை வானத்தில் அடிப்பேன். நம்ம கொண்டுட்டாங்க. பின்னாடி கிரிம்சன் கிச்சனேவா ஏதோ ஒரு இது. நான் நிஜமாக ஒன்று பண்ண கிடையாது. செஃப்பையும் கொல்லணும்னா ஆனால் இந்த லைட் யூஸரை அதுக்கு மேலே கொல்லணும். இவங்க 2 வாட்டி நம்மளை ஈஸியாக கொண்டுட்ருக்கான். இது நம்மளோட லெவல் அதிகம்னு நினைக்கிறேன். அவன் எங்கே இருக்கான்? செஃப் எங்கே போனான்? செஃப் திரும்ப இடத்துக்கே போயிட்டானோ? செஃப் எங்கே போனான்? செஃப் போனால் நம்மளுக்கு அவன் மேலே தான் இருக்கான். இந்த பையன் பிபி ஆஃபில் இருக்கும். என்னாச்சு? செஃப்பை காணும். கொண்டுட்டாங்க. சூப்பர். செஃப் நமக்கு நல்லா டெவலப் தரான். அவங்க அடிச்சவரை போய் அடுத்த செஃப்பை கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்களா பிளேடு யூஸர் எப்படி பிளேடு M1 போட்டு ஸ்பேம் பண்ணுறான்னு? வீடியோ காமன் நேரம் கிட்ட வீடியோ வந்துருக்கு. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் ரொம்ப போர் அடிக்கிற இதில் வந்து நான் வந்து 4x ஸ்பீடில் போட்டு இதில் போட்டு விட்றலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இது என்னது டைம் லேப்ஸில் போடலாமா இல்லை வேண்டாமான்னு தெரில. சரி ஓகே வாங்க இப்போதைக்கு உள்ள போகலாம். நான் எப்படி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னு தெரில. என்ன பேசினேன்னு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்கேன். சரி ஓகே. வெறும் 7 லெவல் தான் எடுத்துருக்கோம். அதுவும் எவ்வளோ 13 நிமிஷத்தில் வெறும் 7 லெவலு. இப்படி டெவலப் பண்ணால் அவ்வளோதான். நக்கிட்டு போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த நேரத்துக்கு என்கிட்ட புத்தாக இருந்துச்சு, நான் 3rd சீலாக இருந்துச்சுன்னா செம்மையாக டெவலப் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட இல்லை. அடுத்த புது அப்டேட் வரதுக்குள்ள அந்த மேக்னட் ஃபுட் அப்டேட் வரதுக்குள்ள நம்ம வந்து லெவலப் நம்ம 3rd மேக்ஸ் லெவல் முடிஞ்சால் பண்ணி வைக்கிறாங்க. மேக்னட் ஃபுட் எப்படி அவங்க அப்டேட் கொண்டு வரணும்னு நான் ரொம்ப நாள் ஆயிடும். ரொம்ப நாள்லாம் இல்லை, ரொம்ப மாதமே ஆயிடும். நம்ம அதுக்குள்ளே நம்ம எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேட்டி வந்து அக்கௌண்ட் வந்து மேக்ஸ் லெவல் கொண்டு வரணுங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கு பார்த்துக்கலாம். அப்படியே மேக்ஸ் லெவல் போகிற வழியில் வந்து இந்த இது சங்கி நாட்டு தேவைப்படுற பொருள், அப்புறமா கார்டியமனுக்கு தேவைப்படுற ஃபைட்டிங் சைடெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டே போகணும். நான் செகண்ட்ஸ் வரைக்கும் ஐஸ் யூஸ் பண்ண போகிறேன். செகண்ட்ஸி போனதுக்கப்புறமா வந்து எனக்கு புத்தா கடைக்கு தான் ட்ரை பண்ணுவேன். இது ட்ரேடிங் வீடியோ போடுவேன். ட்ரேடிங் ஃப்ரம் ராக்கெட் டு புத்தா அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுவேன். அப்புறம் இந்த வீடியோவில் புத்தா எடுத்ததுக்கப்புறமா அந்த புத்தா சாப்பிட்றேன். அப்படி எனக்கு வந்து அந்த வீடியோவில் புத்தா கிடைக்கலன்னா ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். வீடியோ போட்டு ட்ரேடிங் ஃப்ரம் ராக்கெட் டு புத்தான்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன். புத்தா கிடைக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நான் என்னோடய மெயின் அக்கௌண்ட்லேருந்து புத்தா எடுத்து யூஸ் பண்ணுவேன்.
அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சு விட்ருங்க. ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு புத்தா எடுக்கேன். ஏன்னா நம்மளால் ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் தான் பண்ண முடியும். 5 ட்ரேடில் ராக்கெட்லேருந்து புத்தா கொண்டு போகிறது கஷ்டம். ஓகே கைஸ், அப்புறம் இந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் விட்ருங்க. அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் இருக்கும். என்னோடய மைக் வர வரைக்கும் மட்டும் வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு விட்ருங்க. மைக் வந்ததுக்கப்புறமா மைக் தான் யூஸ் பண்ணுவேன். மைக் வந்து வாய்ஸை நல்லா மாற்றிடும். சரி, ஓகே வாங்க போகலாம். கரெக்டாக உள்ள இருக்கும் செஃப் ஸ்பான் ஆக போகலாம். இந்த செஃப் வச்சுக்கோ. செஃப் காம்பேக்ட் யூஸ் பண்ணலாமா? காம்பேக்ட் செஃப் கீழே போயிட்டீங்க. செஃப் வாங்க. இதா டிடி போடணும். நீ தான் இருக்கே. ஓ செத்து போ செஃப், பறந்து போ. ஐயோ எனக்கு ஜெஃப் திடீர்னு அடிக்கான். இந்தா வாங்கிக்கோ. வெடிச்சான் நம்மளை. ஏன் இவன் என்ன ரொம்ப வெறியோடு நம்மளை கொள்கிறான்? நம்மளோட ஹெல்த் வேறு நம்ம அதிகமாக்கணும். அப்புறம் இந்த ஐலாண்டு முடிஞ்சோடனே அடுத்த ஐலாண்டு போயிட மாட்டேன். கொஞ்சம் நேரம் இருப்பேன். ஏன்னா இந்த ஐலாண்டு முடிஞ்சோடனே அடுத்த ஐலாண்டு போய்ட்டு அவங்க இருக்காங்க என்ன டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லெவலு 15 லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் போவோம். அப்போ தான் அவங்க டேமேஜ் பண்ண நம்மளுக்கு நம்ம எலிமெண்டல் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ மின்னுங்க செஃப்ட் எப்படி செத்து போயிட்டுருக்கோம். இதுக்கு அடுத்து வரது வந்து இதுக்கு போடும், டிஃபென்ஸு கொஞ்சம் போடும். நம்ம 200 ஹெல்த் இருக்கனால சேர்த்துட்டே இருக்கோம் நம்ம. சரி ஓகே வாங்க. அடுத்த ஐலாண்டா அதுக்குள்ளே இல்லை வெயிட்டு. அடுத்து டெசர்ட் தானே. ஆமாம். இப்போ 61னா ஒரு 75 அந்த டெசர்ட் போவோமா? 75 வரைக்கும் இங்கே செஃப் கிரைண்ட் அடிச்சுட்ருப்போமா? செஃப் நமக்கு நல்லா காசு தரான். நம்ம காசு கிடச்சோடனே ஸ்பின் பண்ணிட்டு வரணும். 33,000 ஸ்பின்னுக்கே இப்போ நம்ம லெவல் அதிகமாகிட்டா ஒரு 50,000 கிட்ட சேர்த்துட்டு அப்புறம் போய் ஸ்பின் பண்ணலாம். என்ன லோடாக டைம் ஆகுது? 1/4 மணி நேரம் இருக்குது. 11 லெவல் பண்ணியிருக்கோம் 1/4 மணி நேரத்தில். சரி ஓகே. அதுக்குள்ளே 54,000 சேர்ந்துட்டோம். நான் தான் பார்க்க மாட்டேங்க. இந்த வேலையோட பாஸை முடிச்சுட்டு போய்ட்டு ஸ்பின் பண்ணிட்டு வரலாமா? இந்த வேலையில் இருக்க பாஸை முடிச்சுட்டு அப்புறம் போய் ஸ்பின் பண்ணிட்டு வரலாம். நமக்கு ஒன்று 8,000 தரான் தான் நம்மளுக்கு காசு சீக்கிரமாக சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். செஃப்பை முடிச்சுட்டு அப்புறம் போய்ட்டு இந்த வேலை செஃப் ஸ்பான் ஆயிருக்கானா செஃப்பை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம போய் ஸ்பின் பண்ணிட்டு வரலாம். நம்ம திரும்பி ஸ்பின் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது செஃப்பு ஸ்பான் ஆகணும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் நம்ம அப்படியே இங்கேயே இருந்துடும். அவ்வளோதானே. செஃப் செத்துப்போ. ஐயோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டிய பொருள் ஸ்பெஷல் பிளேட் வந்து 6. செகண்டு வந்து இது ஏர் ஜம்ப்பு. தேர்டு ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கலாம். அவனுக்கு இப்போதைக்கு ஃப்ளாஷ் ஸ்டெப் எப்போ தேவையில்லை தான். ஆனால் ஃப்ளாஷ் ஸ்டெப் தேவைப்படும். நான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா எல்லாமே எடுக்கணும். எல்லா ரேஸையும் மேக்ஸ் கொண்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்து வைக்கணும். முடிஞ்சால் 1 பில்லியன் மணி எடுத்து வைக்கணும். ஆனால் 1 பில்லியன் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கிறதுலாம் கஷ்டம். வாய்ப்பே இல்லை. எனக்கு 1 பில்லியன் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1 பில்லியன் ஃப்ரூட்ஸு நம்ம ஒரு அடி தான் அடித்தா செத்துட்டோம். நம்மளோட ஹெல்த் அந்தளவுக்கு இருக்குது. அப்போனா ஒரு அடியில் சாகிற அளவுக்கு நம்ம ஹெல்த் வச்சுருக்கோமா? செஃப்பை கொண்டுட்டோம். நம்ம ஹெல்த் ஒன்று கொஞ்சம் போகணும். எனக்கு பவுண்டி யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. போங்க. இப்போதைக்கு என் பவுண்டி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 21K எப்படி பேசுகிறாங்க. போயிட்டு டிங்கி எடுத்துகிட்டு ஸ்பின்னை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையை பார்த்துக்கலாம். என்னாச்சு? இந்த டிங்கி வந்துருச்சு. கைஸ் நமக்கு நல்ல லக்கு வேணும். எல்லோரும் அப்படியே கீழே போய்ட்டு லக்கை போடுங்க. வீடியோ எவ்வளோ நேரம்? வீடியோ 20 நிமிஷம் வந்துடுச்சுங்க. அதுக்குள்ளே இந்த டிங்கி என்ன இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு நல்ல ஃப்ரூட்டு கிடைக்கணும். ஹோப்பிங் டு கெட் கிட்ஸுனே. நம்மளுக்கு இந்த நேரத்தில் இப்போ புத்தா கிடச்சா எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வுட் டு டெட். நான் சாப்பிட மாட்டேன். புத்தா இப்போ கிடச்சா சாப்பிட மாட்டேன். பட் கஷ்டம் தான் கிடைக்கிறது.
கிடச்சா நான் சாப்பிட மாட்டேன். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஐஸு இதே லைட்டு கிடச்சா சாப்பிடலாமா நம்ம வந்து யோசிக்காம செய்வேன். லைட்டு டஸ் மோர் டேமேஜ் தென் ஐஸ். லைட் வந்து ஐஸோட அதிக டேமேஜ் பண்ணும். ட்ராவலுக்கும் நல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு நான் லைட்டு கிடச்சா மட்டும் சாப்பிட மாட்டேன். எந்த ஃப்ரூட் கிடச்சாலும் சாப்பிட மாட்டேன். முத்தா கிடச்சா சாப்பிட மாட்டேன். வேறு எந்த ஃபுட் கிடச்சாலும் ஸ்டோர் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். லைட்டு கிடச்சா சாப்பிடுவேன். லைட் வச்சு ஈஸியாக ட்ராவல் பண்ணலாங்க. லைட்டோட அந்த ட்ராவல் ஸ்கில் வந்து 10வது லெவல் நல்லாக்காகும்னு நினைக்கிறேன். தெரியல. ஆமாம் எனர்ஜிலாம் இது வரைக்கும் கீழே போயிருந்தா. ஆமாம் நம்ம இப்போ வேறு ஃப்ரூட்டு வேறு யூஸ் பண்ணுறோம். அதனால நம்ம தண்ணியில் நமக்கு டேமேஜ் ஆகும். ஓகே வாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்ம் வேறு வாங்கணும். உங்கள் யாராவது முடிஞ்சால் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து பேர்ம் அனுப்ப முடியுது. பேர்ம் இல்லை வேறு எந்த கேம் பாஸ்னாலும் பேர்ம் ராக்கெட்டாக இருந்தாலும் சரி தான். உங்களால் முடிஞ்சால் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நான் அக்கௌண்ட் யூஸர் நேம் தான் காட்டுறேன். அக்கௌண்ட் யூஸர் நேம் தான். உங்கள் யாராவது முடிஞ்சால் அனுப்புங்க. இன்னும் எது முடிஞ்சாலும் அனுப்புங்க. இதுதான் அக்கௌண்ட்டோட யூஸர் நேம். சரி ஓகே வாங்க. ரேண்டம் ஃப்ரூட் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறதுக்கு? 34K. லெட்ஸ் கோ. இந்த ஃப்ரூட்டு கிடச்சிடணும். எட்டி கிடச்சிடணும். பிளேடு கிடச்சிருக்கு. பிளேடு இஸ் ஆல்சோ குட். பிளேடு ஃபஸ்ட்டுக்கு சரியான ஃபுட்டு தாங்க. பட் கம்பேரிங் டு ஐஸ் ஓகே நம்மளுக்கு ஐஸ் தான். இப்போனா இனிமேட்டு ஐஸ் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கிற வரைக்கும் அவன் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம செஃப் திரும்பி இது ஸ்பானாக இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை அவ்வளோ சீக்கிரம் டைம் வந்து என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கிடச்சினா வெயிட் பண்ணிப்போம். இப்போ 2 நிமிஷம் கடை தான் வெயிட் பண்ணுவோம். அப்போ இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு நார்மல் குவெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து இந்த இவங்க தான் இவங்கள்ட்ட ஒரு நார்மல் குவெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து பார்த்தா செஃப் வந்துடுவான். அவ்வளோதான். சீக்கிரம் பூட்ஸா பைரட்ஸ் எனக்கு அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு வேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இப்படி உட்காந்து இவங்களை போட்டு கொண்டுட்ருக்கணும். இவங்க கொள்வது ரொம்ப ஈஸிங்க. வேகமாக கொண்டுடலாம். இவங்க டேமேஜ் பண்ண முடியும். ஒரு இடத்துல அடிக்கலாமே. சீக்கிரம் சேர்த்து போங்க. எஸ் அப்போ நான் வந்து ஆஃப்லைனில் கைண்ட் அடிக்கும் போது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் நான் ஃப்ரூட்ஸ் ஸ்பின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா 2 XP கோடை எதாவது போட்டுருக்காங்க ஆஃப்லைனில். இல்லை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எதாவது ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிற அளவுக்கு வேறு எதாவது ஃப்ரூட் கிடச்சதுன்னா அப்போ நான் 2 XP கோடு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 2 XP கோடு வந்து அப்போ யூஸ் பண்ணால் வேகமாக டெவலப் பண்ணலாம்ல. அதுக்காண்டி டீரெக்ஸ் கிடச்சா கூட நான் சாப்பிட்டேன். ஏன்னா டீரெக்ஸ் இஸ் ஆல்சோ குட். டீரெக்ஸ் என் ஃபேவரட் ஃபுட்டுங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட். யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும் டீரெக்ஸு. அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நல்லா பண்ணிட்டு அவ்வளோதான். டீரெக்ஸ் தான் கொடூரமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு தெரியல டீரெக்ஸ் நல்லா இருக்குமான்னு. டீரெக்ஸ் 300 மாஸ்டர் வேறு கொண்டு போகணும். டீரெக்ஸ் கிடச்சா நான் சாப்பிட்டேன். ஏன்னா டீரெக்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு இதை கிரைண்ட் அடிப்போம். அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுவோம். எலிமெண்டல் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரூட்டு இதுவே யூஸ் பண்ணலாமா? இல்லை எலிமெண்டல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரல. இது எலிமெண்டல் ஃப்ரூட் வேறு. அதான் யோசிச்சேன். டீரெக்ஸ் எலிமெண்டல் கிடையாது. கேஸ் எலிமெண்டல், டோ எலிமெண்டல், வேறு ஸ்மோக்கு, லைட், மேக்மா. வேறு எலிமெண்டல் யார் இருக்கா? ஸ்மோக்கு, லைட்டு, மேக்மா வேறு யாரும் தெரில. ஸோ ஃபஸ்ட் நம்ம போயிட்டு நம்ம ஸ்பான் ஆகிட்டாரான்னு பார்ப்போம். ஸ்பான் ஆகிட்டாங்கன்னா போயிட்டு குவிஸ் செஃப் 45K XP தரணும்னா நம்ம போய்ட்டு வேகமாக கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். ஈஸி. பறந்து போ. மேலே என்ன கொண்டுறது ஈஸியாக தான். கொண்டுறது கஷ்டம் கொஞ்சம். எவ்வளோ தூரத்தில் இருக்கும் நம்ம மேலே எப்படி வந்து விழுறான். டான்ஸ் போடுங்க ப்ரோ. பிளேடு டான்ஸ். இதோ இதான். இது வந்து சுற்றி வந்து அடிக்கும் பவர். சுற்றி அடிக்கும் பயலுக்கானே. சரி வாங்க வேகமாக போவோம். வாங்க வாங்க இந்தா வச்சுக்கோ. இப்படி நல்லா இருக்கா பார்த்தீங்களா? சுற்றி வரா பார்த்தீங்களாங்க. சுற்றி இதேமாரி சுற்றி வச்சுருவோமா? உங்களுக்கு V-பவர் ஐஸ் நல்லா காணும் சூப்பராக இருக்கும். ஏன்னா V-பவர் ஐஸ் வச்சு இவனை ஸ்டன் பண்ணி போட்டு தாக்கலாம்.
சரி இப்போதைக்கு வாங்க இவனை இப்படியே கொண்டுகிட்டே இருப்போம் கைஸ். இந்த தடவை வீடியோ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வீடியோ முடிச்சிடுவேன். அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் ரொம்ப போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா டைம் லேப்ஸில் போட்டு விட்ருவேன் சில கிரைண்டிங்கெல்லாம். ஏன்னா வீடியோ வந்து எனக்கு எப்படியாவது ஒவ்வொரு டேலையும் 50 லெவல்ஸ் போட்டால் கூட நம்ம சீக்கிரமாக செகண்ட்ஸி போயிடலாம்ல. செகண்ட்ஸி போனோமா கிரைண்டிங் கொஞ்சம் ஈஸியாகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் செகண்ட்ஸி போனோமா கிரைண்டிங் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா செகண்ட்ஸி போனோமா புத்தா கிடச்சிருமா, அதனால தான். தேவையே இல்லாமல் உனக்கு ஒன்று எதுக்கு? அதனால சீக்கிரம் செகண்ட் சி போனாங்க. அதுக்குள்ளே வீடியோ 25 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஐயோ இல்லை 30 மினிட்ஸில் முடிக்கணும். வீடியோ எப்பவுமே 25 மினிட்ஸ் வந்துருச்சு. என்ன பண்ணுறோம் இப்போவுமே வந்து இது இப்போவுமே டைம் லாப்ஸ் போட்டு விடுவா. லெவல் 100 ரீச் பண்ணுற வரைக்கும் டைம் லாப்ஸ் போட்டு விடலாமா இல்லை என்ன பண்ணலாம்? சரி ஓகே வாங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம். உள்ளே போய்ட்டு யோசிக்கலாம். லெவல் 100 ரீச் பண்ணக்கப்புறமா டைம் லாப்ஸா இல்லை என்னென்னு யோசிச்சுக்கலாம். உள்ளே போய்ட்டு என்ன பண்ணலாம்? வீடியோ ஆக்ட் 26 நிமிஷம் போயிடுச்சுங்க. இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. பிளாக் ஃபுட் வீடியோ என்ன பண்ணேன்? ஓகே கைஸ், அப்போ இந்த வீடியோ நான் டைம் லேப்ஸ்லேயே போட்டு விட்டுறேன். இதுக்கப்புறம் ஒரு சீன்லாம் டைம் லேப்ஸில் போட்டு விட்டு என்ன ப்ளீஸ் செக் யுவர் இன்டர்நெட்டா நைஸ். நம்ம இதுக்கப்புறம் ஃபுல் கிரைண்டு தான். டைம் லேப்ஸில் போட்டு விட்டு நான் அப்புறம் கிரைண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட் உள்ளே போய்க்கலாம். எங்கள் கேமுக்கு போனதுக்கு அப்புறமா டைம் லேப்ஸாக போட்டு விட்டுடலாம். ஓவர் அடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நான் எதுக்கு டைம் லேப்ஸில் போடுறேன்னா ஸ்கிப்பு வீடியோ வந்து அந்த இடத்த பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து போடாமல் இருக்கேன்னா சில பேர் வந்து நான் டைம் லேப்ஸில் போடாமல் இது பண்ணேன்னா அந்த டைம்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி மாட்டான்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காண்டி தான் நான் டைம் லேப்ஸில் வீடியோ போட்டு விட்றேன். சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறத்துலேருந்து வீடியோ வந்து டைம் லேப்ஸில் தான் வரும். ஏன்னா டைம் லேப்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நல்ல பாட்டாக போட்டு விட்டுறேன். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இந்த வீடியோ டைம் லேப்ஸில் பாருங்கள். ஓகே எப்படியோ ஃபைனலாக 100வது லெவல் ரீச் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். 50வது லெவலேருந்து 100வது லெவல் வரதுக்கு எனக்கு 1 மணி நேரம் கிட்ட எடுத்துருக்கு. 1 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் 100வது லெவல் 3 ரீச் ஆகலை. நான் சைடில் ரெக்கார்டிங் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகிட்டு. 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிட்டு பாருங்க. 1 மணி நேரம் 3 நிமிஷம் ஆகிட்டோம்னா இன்னும் 100வது லெவல் ரீச் பண்ணல. இப்போ இதான் நம்ம பண்ணுற லாஸ்ட்டு பிடிச்சி. அதுக்கப்புறம் நம்ம வந்து 100வது லெவல் ரீச் பண்ணிடுவோம். எங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க பட்டேன் நான். மிஸ்ஸாகி ரொம்ப நேரம் உட்காந்து விளாண்டு எப்படியோ 100வது லெவல் ரீச் பண்ண போகிறேன். இப்போ இது முடிஞ்சோன்னே இன்னும் ஒரு கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. எடுத்து முடிச்சப்புறமா தான் ஃபோனை தூர வைக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு முடிஞ்சிட்டா 100வது லெவல் ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு முடியல 100வது லெவல் ரீச் பண்ணிட்டோங்க. 101வது லெவல் ரீச் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். நம்ம கைஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு கிரைண்ட் அடித்ததுக்காக 100வது லெவல் எப்படியோ ரீச் பண்ணிட்டோங்க கைஸ். அப்புறம் இதுக்கு அடுத்து வந்து நம்ம எந்த வீடியோ போகிறோம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. மறக்காமல் லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருக்கோங்க. அப்போ தான் எனக்கு போகிற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.